குணானன் அவர்களை எங்களுக்கு தலைமையேற்றி நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்கொள்கிறோம். பாருங்கள் என்ற நாடகத்தில் விழாவிற்கு வருகின்றிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணிய அவர்களையும் அம்மன் நாடாளுமன்றத்தின் நண்பர் எங்களது மூர்த்தி அவர்களையும் மகாசக்தி செல்லியம் மன்றத்தின் சார்பாக எங்களது நாடகத்தை துவக்கிக்கு வந்திருக்கும் திரு குணானன் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக இந்த மாலை அணிவிக்கிறோம். மற்றும் வார்டு உறுப்பினர் சேகர் அவர்களையும் குரியேசன் அவர்களையும் நண்பர் செல்லமுத்து அவர்களையும் மற்றும் இந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் அவர்களையும் வாழ்த்தி இந்த நாடகம் வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேச இருக்கும் வெள்ளூரில் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை பேசும்படி அழைக்கிறோம். நாடாளுமன்ற சார்பாக அன்னார் அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கிறோம். ஹலோ, வெள்ளூர்வெள்ளி நற்பணி மன்ற சார்பாக அன்னாருக்கு மலர் மாலை அணிவிக்கிறோம். ஹலோ, ஸ்ரீ திருக்காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ சத்தியம்மன் நாடகத்தால் நடத்தும் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மகாசக்தி செல்லியம்மன் நாடகத்தால் நடத்தும் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அருமையண்ணன் குலசீரன் அவர்களே, எங்களோடு நற்போடு இருக்கின்ற எங்களுடைய பாசத்துக்குடைய தட்சிணாமூர்த்தி அவர்களே, இந்த வார்டு மெம்பர் சேகர் அவர்களே, முருகேசன் அவர்களே மற்றும் மன்ற கண்மணிகளே, கலா ரசிகர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாடகத்தை கண்டித்து ரசித்து பெரியான இந்த உச்சக்கத்தில் பெருமையோடு சேர்த்து எனக்கு இந்த நாடகத்தார் பேச வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை வந்துள்ள அண்ணா தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக மாலை அணிவிக்கிறோம். வெள்ளருவில்லி துர்க்கை செல்லாண்டியம்மன் பண்டிகை முன்னிட்டு மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம் வெல்கம் பாய்ஸ் நடனக்குழு நடத்தும் இந்த நாடு போற்றும் 4ஆம் ஆண்டு படைப்பாக சிந்தித்து பாருங்கள் பணம் பத்தும் செய்யும். புதன்கிழமை இரவு ஒரு கூத்து அரங்கேறியது அம்மனுக்கு. வியாழக்கிழமை இரவு அருமையான ஒரு நாடகம் அரங்கேறியது. வெள்ளிக்கிழமை இரவும் ஒரு அருமையான நாடகம் அரங்கேறியது. நேற்று இரவு எங்களுடைய அம்மன் நாடகமும் ஒரு அருமையான கதையை மக்களுக்கு சொன்னார்கள். அதைப்போல எல்லா தலைப்பை விட சிந்தித்து பாருங்க பணம் பத்தும் செய்யும். நீங்க நல்லா சிந்தித்து பார்க்கணும். பணம் இருந்தாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க இந்த கதை எழுதியிருக்காங்க. அதனால இந்த தலைப்பை நீங்க நல்லா உணர்ந்து இங்கே தலைமை பொறுப்பை ஏற்று வருடம் எங்களுடைய வெள்ளரிவெளியினுடைய கல்வி தந்தை மதிப்புக்கும் மரியாதைக்கும்
இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்குது என்றால் நீங்கள் எல்லாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாடகத்தை நடத்த குறைந்தது 50,000 55,000 தேவைப்படுகின்றது. 4 வருடமாக 2.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. இது எல்லாம் ஒரு 15-16 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், இவங்க போடாமட்டா நாம நிறுத்திடலாமா, நாம போடாமட்டா அவங்க நிறுத்திடலாமா, இவங்கெல்லாம் போடும்போது ஏன் நாம நாடகம் போட முடியாது அப்படின்னு சொல்லி உடனே 10 நாட்களில் உட்கார்ந்து கதை எழுதி இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவும் இந்த செல்லாண்டியம்மனுக்கு இந்த நாடகத்தை இந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கிறார்கள் என்றால், இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தினுடைய நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கணந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடகத்தை இங்கே எங்களுடைய வெள்ளர்வெளி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களை எல்லாம் கட்சியினுடைய வழிகாட்டியாக வந்த என்னுடைய அன்பு தம்பி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த நாடகம் இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த நாடகம் இப்பொழுது முக்கியம் அல்ல. இதை நன்றாக சிந்தித்து பாருங்கள். எங்கள் மன்றத்தில் என்றும் அப்படின்னு சொல்லி வெள்ளரிவெள்ளையினுடைய சாமிநாதன் சென்ற மறைந்த எங்களுடைய அருமை அண்ணார் திரு சாமிநாதன் அவர்களுக்கும், குஞ்சாம்பாளையத்தைச் சேர்ந்த எங்களுடைய அருமை தம்பி சென்ற வருடம் எங்களோடு இந்த அரங்கேற்றத்திலே இருந்தார் சின்ராசு, அவர்கள் இருவருக்கும் இந்த நாடகத்தை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் மறுபடியும் மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேர காலங்கள் ஆகிவிட்டதால் இந்த நாடகத்தை நீங்கள் சீரும் சிறப்புமாக அமைதியாக இருந்து இந்த சிந்தித்து பாருங்க பணம் பத்தம் செய்யும் என நாடகத்தை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து இந்த நாடகத்தை நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாசக்தி செல்லியம் நாடக மன்றத்தார் நடத்தும் வெல்கம் பாய்ஸ் நடனக்குழு, சேலஞ்சர் கிரிக்கெட் குழு நடத்தும் நாடு போற்றும் 4ஆம் ஆண்டு நாடக விழா. இந்த நாடகத்திற்கு தலைமை மற்றும் கே. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் பெற்றவர்கள். இந்த நாடகத்திற்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி என்ற வீரன் அவர்களுக்கும், இந்த நமது முன்னாள் வார்டு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி மாமா அவர்களுக்கும், இந்த நாடகத்துக்கு எங்களை மதிப்பு மரியாதைக்குரிய மேடைகளுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு சில சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுடைய முக்கியமான வேலை காரணமாக வராததால் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழுமுனி நாதமுனி வேதமுனியே வானமுனி கானமுனி நாதமுனியே முகம் காட்ட வாங்கடா முகமதிய தாங்கடா சிவசக்தி நவசக்தி யுகசக்தியே
மாரியம்மா மகாகாளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா. மாரியம்மா மகாகாளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா. காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே. காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே. ஊரெல்லாம் உன்ன
உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு, உன்னால் முடியும் அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யோடும், உன்னால் முடியும் அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், அறிவெனும் கோபுரம் அங்கே நாம். சாப்பிடணும் சொன்னா கேளுங்க, சாப்பிடுங்க. இந்தாங்க. நாங்க சாப்பிட மாட்டோம். இங்க பாரு, இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா? பேக் வாங்கி தரீங்க, நாங்க சாப்பிட முடியும். இங்க பாரு, பேக் வாங்க தான் அப்பா போய்க்க, சாப்பிடுங்க. வாங்கிட்டு வந்து நாங்க சாப்பிடுறோம். என்னடா சொல்ல சொல்ல நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? என்ன மங்களா பசங்க இந்த தோத்த ஏங்க சாப்பாடு செஞ்சு ஆறே போச்சு, சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருமே. ஏன் மங்களம், மற்ற பசங்களாம் புது புது பேக்கை எடுத்துட்டு பள்ளிக்கூடம் போகுதுங்க, நம்ம பிள்ளைங்க இப்படி பழைய போய் கொண்டு போனா அவங்களுக்கும் மனசு வலிக்கும்ல. இங்க பாரு தங்கம், இங்க பாரு, உங்களுக்காக தான், ரெண்டும் உங்களுக்கு தான், சரியா? என் பிள்ளைங்க 2 பேரும் இங்க பாரு தங்கம், 2 பேரும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், சரியா? இப்ப கொடுத்தா சாப்பிடுவாங்களா? நீ வேற இது கொண்டா. இருக்கிறதே இது வாழ்ந்திடவே, பாசம் மழை பொழிகிறதே இதயங்கள் நனைகிறதே.
ஆசை ஆசையாயிருக்கிறதே இது வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைகிறதே. மங்களம், நம்ம பசங்களோட சுறுசுறுப்பையும் அவங்க +2 எழுத மார்க்கையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனால் அவங்க படிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் நம்மளால படிக்க வைக்க முடியுமான்னு தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏங்க அப்படி கவலைப்படுறீங்க? அந்த கடவுள் நம்ம பசங்களுக்கு அறிவு கொடுத்துருக்கா. அதே கடவுள் நல்லபடியா நம்ம பசங்களுக்கு வாழ்வும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குங்க. என்ன மங்களம், எதுக்கு எடுத்தாலும் கடவுள் கடவுள்னா அவர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் நமக்கு ஏதாவது உதவி தான் செய்ய முடியும். எல்லாமே அவரே கொடுப்பாரு, நாம தான் தேடிக்கணும். இங்க பாருங்க, நாம தான் காடு மேடுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிள்ளைங்களாவது நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா வரணுங்க. அதான் நம்ம ஆசை. ஏன் மங்களம், நானும் அதுக்கு தான் ராப்பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்க ஒருவேளை நம்மளால முடியாம போயிருமானு தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இருந்தாலும் காட்டு வீட்டை வித்தாவது அவங்கள படிக்க வச்சிடணும் மங்களம். சரி சரி, நான் பேசிட்டு இருந்தாலும் அவங்க சொல்லிட்டு இருக்காது. என்னப்பா அப்பாவும் அம்மாவும் நீங்களும் ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. ஆமாப்பா, அஸ்திவார் நல்லா இருந்தா தானே. ஏன்பா எங்க கிட்ட மறைக்கிறீங்க? நீங்களும் அம்மாவும் பேசிட்டு இருந்தா நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். இவ்வளவு கஷ்டத்துலயும் நாங்க மேல் படிக்கணுமாப்பா? பேசாம நானும் அண்ணனும் உங்களோட சேர்ந்து பண்ணையிலேயே வேலை செஞ்செல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஏண்டா, நீங்க பண்ணையில வேலை செய்யறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5-6 வயசு இருக்கும் போது கையில குச்சியை கொடுத்து மாடு மேய்க்கிற அனுப்பிடுவேன். இல்ல எத்தனை மில்லு வண்டி போகுது எதுலயும் ஏத்தி விட்டா நான் வீட்டுல ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடுவேன். ஏன் பண்ணல? ஏதோ நம்ம நிலைமை தான் அப்படி காட்டுல மேட்லையும் கஷ்டப்பட்டு தெரியுமே. நம்ம பிள்ளைங்களாவது படிச்சு நல்லா இருக்கட்டும் உங்களை படிக்கிறதுக்கு அனுப்புனேன்டா. இங்க பாருப்பா, நீங்க எத்தனை சொத்து சம்பாரிச்சாலும் அழிஞ்சிடும். ஆனா கடைசி வரையில் அழியாத ஒரே சொத்து படிப்பு தான்பா. நீங்க எதை பத்தியும் மனசு வச்சுக்காம நல்லபடியா படிங்க, அதுவே போதும். என்ன மகள் நான் சொல்றது? அப்பா நீங்க சொல்றது நியாயம்தான்பா. இப்போ நாம இருக்கிற வசதிக்கு நாங்க 2 பேரும் மேல் படிப்பு படிக்கலாம். நம்ம கிட்ட வசதி வேணும் இல்லப்பா, என்ன பண்றது? இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், அது கேட்பீங்க நான் நினைக்கிறேன். வசதி வாய்ப்பும் எப்பவுமே நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். அதுக்கு நம்ம நல்லா படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனாதானே வசதி வாய்ப்பெல்லாம் நம்ம தேடி வரும். நீங்க சொல்றது நியாயம்தாம்மா. ஆமா, நம்ம எதை வச்சு வசதி வாய்ப்பை தேட முடியும்? நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏப்பா இல்ல, எல்லாம் இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம படிக்கிற வேலை மட்டும் பாருங்க. டைம் வேற ஆச்சு, இன்னும் ஒருத்தனையும் காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டேய் யாராங்க? முதலாளி கூப்பிட்டீங்களா? டேய் கதிர் படிக்க போறான்ல, அதுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடு செஞ்சு முடிச்சிட்டா? நல்லா ரெடிக்கு முதலாளி. அப்பா நான் காலேஜுக்கு கிளம்புறேன், நேரமாச்சு. கொஞ்சம் இருப்பா. டேய் என்னடா மசவதன்றீங்க? அந்த பெட்டி எடுத்து வாங்கடா. டேய் அப்புறம் கதிருக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரீங்க, சரியா? சரிங்க முதலாளி. கதிர் வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு, உடம்ப பத்திரம் பார்த்துக்கோ. பணத்தை பத்தி கவலையப்படாத, நான் பார்த்துக்கேன், சரியா? சரிப்பா நான் வரேன்ப்பா. வாங்க பாப்பா. அண்ணா, அடடே வா மணிக்கா. என்னப்பா நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா? ஏன்னா வீட்டுல விசேஷமா? ஏங்க அவரு முகத்தை பார்த்தாலே தெரியலையா எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்ட்டு? பத்தாததுக்கு திருவிழா மாதிரி வீட்டுல கூட்டமே இருக்குது, விருந்தெல்லாம் தடபடெல்லாம் நல்லா அமர்க்கலமா இருக்குது. ஒருவேளை கதிருக்கு கல்யாணமோ என்னமோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படி கல்யாணம் காட்சி உங்ககிட்ட சொல்லாமே விட்டுருவேன். அதாவது பையன் படிக்க போறான், அதுக்கான ஏற்பாடு தான். என்ன தம்பி அப்படி பாக்குற? அதான் உன் அண்ணன் என்ற புள்ள காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குது, பெரிய விஷயம் இல்ல. அதான் இந்த ஏற்பாடெல்லாம். டேய் கேட்டிங்களா? பெரியப்பா மகனுக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்காமா. ஏண்டா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் வாமா. அம்மா அவன் எடுத்த மார்க்குக்கே சீட்டு கிடைக்குது, நாங்க எடுத்த மார்க்லாம் கிடைக்கும். அவன் பணம் கொடுத்து வாங்கியிருப்பாமா. ஐயோ சத்தம் போடாதீங்களா. பையன் படிப்பு போற பெருமையில இருந்துட்ட. என்ன மாணிக்கோ குடும்பத்தோட வந்திருக்கீங்க? ஏதோ பையனுக்கான கல்யாணம் வச்சிருக்கியா? அண்ணே
கல்யாணத்துக்கு பின்னாடி அவசரம். பசங்க 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் கையில பணம் பத்தல. ஆமாங்க, நீங்க கொஞ்சம் பண உதவி பண்ணீங்கன்னா எப்படியாவது எங்க பசங்களை நாங்க படிக்க வச்சிருவோம். அட என்னப்பா நீ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி தான் 2 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாரு. என்கிட்ட பணம் வேற இல்ல. நீ என்னடானா இன்னைக்கு வந்து நிக்கிற? என்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. என்னடா அண்ணன் இப்படி சொல்றானே, வருத்தப்பட்டுக்காத அண்ணா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, உங்களால கண்டிப்பா முடியும்ண்ணா. ஏதோ என்னை நம்பி வந்துட்ட, என்னால முடியலனாலும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி தரேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, நான் தான் லிங்கம், நாகலிங்கம் பேசுறேன். வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. மணியம், உனக்கு எவ்வளவு தேவைப்படுது? அண்ணே ஒரு 1 லட்ச ரூபா போதுண்ணே. ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுப்பா. மற்ற ஏற்பாடுலாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துரு. சரி ஓகேப்பா. என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, வேற இடத்துல பணம் வாங்குறதுனால காடு வீடு பத்திரம் எல்லாம் கேட்கறான். அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஏங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நம்ம காடு தோட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடமானம் வச்சிடலாங்க. இன்னும் 2-3 வருஷத்துல எப்படியும் பசங்களோட படிப்பு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா 1 வருஷத்துல எப்படியாவது நம்ம கடனை கட்டி பத்திரத்தை மீட்டிக்கலாம். சரின்னு சொல்லுங்க. என்னம்மா இது? நம்ம காட்டை வீட்டை வச்சு படிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. போலாம் இல்லப்பா. ஏப்பா, நீ வேலைக்கு போய் நல்லா படிச்சு வேலைக்கு போனேன்னா இந்த சொத்து என்னப்பா? இதெல்லாம் சும்மா தூசு. இதோட பல மடங்கு சொத்து சம்பாதிப்பேன். ஏகண்ணு அப்பதான் சொல்றல, அத படி கேளுங்க. எப்படியோங்க, என் புருஷன் ஆசைப்பட்ட என் பசங்க 2 பேரும் படிச்சு நல்ல பெரிய ஆளா வந்தா அதே போதும். நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நாங்க செய்யறோம். இது என்னோட பணமா இருந்தா நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். வேற இடத்துல வாங்கறதுனாலதான்